லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு ஃபைவரோட ப்ரீஃப் ஃபியூச்சரை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா அந்த வீடியோவில். ஸோ அந்த ஒரு ப்ரீஃப் ஃபியூச்சர் வந்து இப்போ எனக்கு வந்திருக்கு. அது விஷுவலாக எப்படி இருக்கும், அதை எப்படி நம்ம ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய், ஐம் குமரவேல். நம்மளோட சேனலில் ஆன்லைனில் மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற டாபிக்ஸில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா HTML டியூட்டோரியல், வெப் டெவலப்மெண்ட், பிளாகிங், கேன்வா டியூட்டோரியல், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைவர் டியூட்டோரியல், இந்த மாதிரி நிறையா பிளேலிஸ்ட் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த எல்லா வீடியோவையும் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட்டாக நம்ம போஸ்ட் பண்ண இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த பையர் ரெக்வெஸ்ட் ரிமூவ்டு நியூ அப்டேட் பிரீஃப் ஃபியூச்சர்னு இருக்கு இல்லைங்களா, இந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறமா இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இதுக்கு முன்னாடி போட்ட இந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஐ பட்டன்லேயும் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபைவரோட வெப்சைட்டில் இருக்கேன். இதில் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணேன் அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இட்ஸ் அ மேட்ச், யூ திங்க் யூ ஆர் அ கிரேட் ஃபிட் ஃபார் த பிரீஃப். ஸோ ஒரு ப்ரீஃப் உங்களுக்கு வருதுன்னா இந்த மாதிரி தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நான் அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் கிளிக் பண்ணோன்னா எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியுங்க பாருங்கள், நாட் இன்ட்ரெஸ்டட், கிரியேட் ஆஃபர் அப்படின்ற 2 பட்டன் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், ஆண்ட்ரஸ் லண்டன் அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த ப்ரீஃபை அவர் அனுப்பலை. ஆக்சுவலி இவரோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு நம்மளோட கிக் மேட்சாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவர் அல்காரிதம் நமக்கு இதை சென்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இவரோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு, இவருக்கு 5th டிசம்பருக்குள்ளே இது வேணும்னு கேட்டிருக்காரு. அப்புறம் அவர் சூஸ் பண்ணிக்கிற கேட்டகரி பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா. இவர் பார்த்தீங்கன்னா இவர் தான் இவரோட நேம். அது இவர் இப்போ ஆன்லைனில் தான் இருக்காரு. இவர்கிட்ட நம்ம ஏதாவது டவுட் கேட்கணும் அப்படின்னா மெசேஜ் பையர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னு நம்ம ஒரு டைம் பார்த்துக்கலாம். அபவுட் த பையரில் வெப்சைட் ஓனர் அப்படின்னு போட்டிருக்காரு. இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டிங் ஃப்ரம் யூகேலேருந்து இவர் அனுப்பிச்சிருக்காரு. டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இவரோட வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் சம் பிஹெச்பி யூஸ் பண்ணி சம் ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இவர்கிட்ட நம்ம ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்கணும் அப்படின்னாக்கா நம்ம டேரெக்டாக இங்கே மெசேஜ் பையரில் கேட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆஃபர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் சும்மா டம்மியாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணுற மெசேஜ் பையரை நான் அவரோட நேமை என்டர் பண்ணிக்கிறேன். அப்படின்னு போட்டு நான் இப்போ அனுப்பிச்சிட்றேன் இதை. ஸோ இப்போ இவர்கிட்ட நான் என்ன கேட்குறேன்னாக்கா அவரோட வெப்சைட்டோட லிங்க்கை கொடுங்க அப்படின்னு கேட்குறேன் நான். ஓகேங்களா. அது தேவையில்லை, பட் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக நான் கேட்குறேன் அதை. ஸோ இப்போ நம்மளோட மெசேஜ் சென்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வியூ யுவர் மெசேஜ்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களோட இன்பாக்ஸில் போயிட்டு அது காட்டும் உங்களுக்கு. பாருங்கள். ஸோ இவரோட நம்ம பண்ணியிருக்கிறது நம்ம அனுப்பிச்சிருக்கிறதுக்கு இங்கே வருது. ஓகேங்களா. ஸோ இப்போ அவர் ரெஸ்பாண்ட் பண்ணாரு அப்படின்னாக்கா இங்கேயே ரிப்ளை நமக்கு இங்கேயே வரும். ஸோ இது ஒரு ஆப்ஷன்ல. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் மெசேஜ் அவர்கிட்ட ஏதாவது இப்போ உங்களுக்கு வர டீட்டெயில்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அவர்கிட்ட டீட்டெயில் கேட்டுக்கலாம். அடுத்து கிரியேட் ஆஃபர். ஸோ கிரியேட் ஆஃபரில் அதுக்கு முன்னாடி எனக்கு எதுக்காக இந்த இது வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு டைம் காமிச்சிட்றேன் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா. நான் போன வீடியோவிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த டவுட் கேட்டிருந்தீங்க. நான் சும்மா ஒரு டைம் என்னோட கிக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கிறது இந்த ஒரு 5 கிக்கு. ஓகேங்களா. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா வெப்சைட் இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு கிக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா வெப்சைட்லேருந்து கூகுள் எம்பியை கன்வெர்ட் பண்ணுறது. தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஸ்பீட் ஆப்டிமைஸ் பண்ணுறது. ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா PHP to HTML கன்வெர்ட் பண்ணுறது. ஃபிஃப்த் ஒன்று பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் வெப்சைட்டு. ஓகேங்களா. ஸோ இதில் இப்போ நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸில் பாருங்கள் பர்ஃபார்மன்ஸ்னு இருக்கு இல்லைங்களா, அதுதான் கேட்டகரி. ஸோ இப்போ எங்கிட்ட இருக்கிறதுல பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெப்சைட் ஸ்பீட் ஆப்டிமைசேஷன் இருக்கு இல்லைங்களா, அதோட கேட்டகரி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க. ஸோ அதனால தான் எனக்கு இப்போ அந்த இது வந்திருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு. நான் பாருங்க இது வெறும் $5 தான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா. இது ஒன்று. இந்த தேர்ட் ஒன்று நான் சொன்னேன் இல்லைங்களா, லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன் பார்த்தீங்களா, ரிவ்யூ. இதுக்கு முன்னாடி ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 5 ஸ்டார் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண கிளைண்ட் கூட. ஸோ இது எல்லாமே எனக்கு மேட்ச் ஆகுது இல்லைங்களா. ஸோ அதனால என்னையும் இந்த அல்காரிதம் கன்சிடர் பண்ணி இப்போ எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இந்த கிக்ல 5 கிக்ல இப்போ நீங்க எத்தனை கிக் ரெடியா வச்சிருக்கீங்களோ, அது எந்தெந்த கேட்டகரியில இருக்கோ, அந்த இதுல இருந்துச்சுன்னா உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அதே மாரி மத்ததும் லைக் வந்து உங்களோட பிரைஸ் நீங்க எவ்வளோ வச்சிருக்கிறீங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ண ஆர்டர்ல எவ்வளோ ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கீங்க, நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கீங்களா? அதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு வரும். ஓகே. இப்போ நான் வந்து கிரியேட் ஆஃபர் குடுக்குறேன். ஸோ இதில குடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா இதுவும் வரும். அதில நான் வந்து இதுதான் அந்த கேட்டகரியில இருக்கிறது. இதுதான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்ல. இதில நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து இதுவே சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இதெல்லாம் நார்மல் ப்ராசஸ் தான். எப்படி கஸ்டம் ஆஃபர் எப்படி கிரியேட் பண்ணுவோமோ அதே மாரி தான். சிங்கிள் பேமெண்ட் கிளிக் பண்ணிடுறேன். ரிவிஷனல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனல்ல தான் இருக்கு. அதனால அப்படியே இருக்கட்டும். டெலிவரி வந்து அவரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எப்ப கேட்கறாருனாக்கா 5த் டிசம்பர் கேட்கறாரு. ஓகேங்களா? 5த் டிசம்பர்னாக்கா மண்டே. இன்னைக்கு வந்து நம்ம வந்து அதனால ஒரு கொஞ்சம் முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம வந்து என்ன பண்றோம் 3 டிசம்பர் குடுக்குறேன். 3 டிசம்பர்னாக்கா இன்னைக்கு ஒரு நாளு, நாளைக்கு 2, 3, 4. ஸோ 4 டேஸ் நான் போட்டுக்கிறேன். பிரைஸ் வந்து அவரு சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 34.26 சொல்லியிருக்காரு. நான் வந்து 35ஆ ரவுண்ட் அப் பண்ணிக்கிறேன். ரெக்வெஸ்ட் ஃபார் ரெக்வயர்மென்ட். ஸோ நான் இங்க வந்து என்ன பண்றேன், அங்க ஆட் பண்ண அதையே நான் ஆட் பண்றேன். அப்படின்னு சொல்லி நான் பாருங்க, அவங்கள்ட்ட அந்த வெப்சைட் லிங்க் பிளஸ் லாகின் டீட்டெயில்ஸ் குடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கறேன். கேட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. பண்ணிட்டு இப்ப நான் வந்து சென்ட் ஆஃபர் குடுக்குறேன். ஸோ இப்ப பாருங்க நான் இப்ப சென்ட் ஆஃபர் குடுத்த உடனே, இது வந்து இப்ப ஆஃபர் போயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ அவங்க செக் பண்ணிட்டு இப்போ அதுக்கு மேல சொல்லுவாங்க. இப்ப நம்ம கோ டூ இன்பாக்ஸ் குடுத்தோம் அப்படின்னாக்கா, ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கும் பாருங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஃபர்ஸ்ட் நம்ம குடுத்த அனுப்புன அந்த மெசேஜ் இங்க தான் இருக்கும். இந்த கஸ்டம் ஆஃபர் கிரியேட் பண்ணது இங்க தான் இருக்கும். அவங்க செக் பண்ணிட்டு, அவங்களுக்கு ஓகே. இந்த பிரைசிங் எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு ஓகேன்னா, அவங்க நம்மள வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. மேற்கொண்டு நம்ம வந்து இத ப்ரொசீட் பண்ணலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, இப்போ வந்து அது எப்படி பிரீஃப் ஃபியூச்சர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு இத பார்த்தோன்னே கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலா தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் ரிப்ளை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.